எல்லாரும் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? புது வருஷத்துல கடந்து போற தூங்கினாங்க. இன்னைக்கு தூங்குறவங்க என்னாலும் உங்களுக்கு என்னதுதான் தூக்குன சில ஆட்கள் தூங்குன ஆட்களை பார்க்கேன். போன வருஷத்துல தூங்குன ஆட்களை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். நான் உங்க பேரை சொல்ல மாட்டேன். தூங்குற உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு நீங்க பாருங்க. நான் உங்களை பார்க்கும்போது நினைப்பேன், இவங்க கோயிலுக்குள்ள தூங்கிட்டு இருந்தாலே இப்ப இவங்க இப்படிதான் இருக்காங்க. அல்லேலூயா. வேற நம்ம தூங்கவே கூடாது. எல்லாம் ரெண்டு காரங்க தட்டி காத்து சோதனை பண்ணுவோம். எல்லாரும் ஓடி போயிட்டாங்க.
பிரவேசிக்க முடியாது. எனக்கு பிரியமான ஜீவஜனமே, இந்த புத்தாண்டு ஆராதனை வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற நீங்கள் குடும்பத்தோடு ஒரு பரிசுத்தத்தோடு பிரவேசிக்க விரும்புகிறார். பழைய வாழ்க்கை, பழைய கசப்பான எண்ணங்கள், பழைய முழுக்கமான எண்ணங்கள் எல்லாம் விற்று அகற்றும் புதிதான ஒரு குழந்தையை போல பரிசுத்தமான வாழ்க்கையை பிரவேசிக்க கர்த்தர் விரும்புகிறார். சத்தமாய் ஆமென் சொல்வோமாக. எல்லாரும் வலது கரையில் அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். உங்கள் கரங்களை விட்டு என்னை பரிசுத்தமாக்குங்க. புதிய ஆண்டில் என்னை பரிசுத்தமாக்குங்க. என்னை பரிசுத்தமாக்குங்க. யோசிப்பே பரிசுத்தமாய் வாழ்ந்தபடினால் எகிப்து தேசம் உயர்த்தப்பட்டார். யோசுவாவை பார்த்து ஜனங்கள் சொன்னாங்க, அவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் யோசுவா பார்த்து சொன்ன ஜனங்களை பரிசுத்தப்படுத்து அற்புதம் செய்ய விரும்புகிறேன். எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த 2013ஆம் ஆண்டு வாழ்க்கையில் பல கண்ணீரின் பிரச்சனைகள் முழுவதும் நடந்திருக்கலாம். உங்களுக்காக 2014ஆம் ஆண்டு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்க்கைக்கு நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்களோட சேர்ந்து என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். உன்னை அழைத்து சொல்ல மாட்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற பிரியமானவரே, எல்லாரும் சேர்ந்து
பாஷையோடு அந்நிய பாஷையோடு அந்நிய பாஷையோடு அந்நிய பாஷை வரைக்கப்பட்ட அந்நிய பாஷை பேசி சபை முழுவதும் கற்றுடைய மகிமை நிரம்பு வருவாங்க. அந்நிய பாஷையை விளக்கவில்லை. இந்த புதிய ஆராதனைக்கு வந்திருக்கிற புத்தாண்டு ஆராதனைக்கு வந்து உங்களை காட்ட தொடுகிறார். உங்கள் கல்லறைகள் மாறுகிறது, உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது, உங்கள் பணியிடங்கள் மாற்றப்படுகிறது. நீ மட்டும் ஒன்றுகிற எபிஎஸ் இருக்கு. ரெண்டு காரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்த போவாங்க. ரெண்டு காரங்களை தட்டி உனக்கு நீ அறியாது உனக்கு ஆலயத்துக்குள் வந்து நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். கண்களை மூடி அந்த சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். எப்படி இருக்க போகிறேன்? உங்களுடைய பாதப்படியை தானே நான் கொடுக்கிறேன். இந்த ஊழியத்தை நோக்கம் என்ன ஆண்டவரே? அந்த ஒரு சத்தம் என்னை காலத்துக்கு நீ அறியாததும் உனக்கு வாழ்க்கையை 2011 ஆண்டு பல ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளாமல் அதை தவற விட்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இதுவரை நீ அறியாத ஆசீர்வாதம் உன்னை தேடி கடந்து வரப்போகிறது. இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆசீர்வாதத்தை எட்ட முடியாமல் இருந்ததோ அதில் அந்த 2000 நீ எட்டுவாய், எட்டுவாய். அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்வாய். அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரிப்பார். எல்லாரும் செய்தி கடையை வச்சு சொல்ல பார்க்கலாம். நான் அறியாததும் எனக்கு நான் அறியாது 2016 ஆண்டிலே எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு
பிரவேசிப்போம். நீ அறியாததும் உனக்கு எல்லாம் சொன்னாரே. எல்லாரும் சேர்ந்து பிரவேசி சொல்ல வேண்டும். நீ அறியாததும் உனக்கு எல்லாம் சொன்னாரே. எல்லாரும் ரெண்டை காலைகளை தட்டி கண்களை நாமத்தினாலே பரிசுத்தமானே. புதிய ஆண்டுக்கு பிற்படுத்தி ரெண்டை காலைகளை தட்டி வருகிறாய். கவிவாய் புதிய ஆண்டு கால திரும்ப செய்கிறே. அவர்கள் ஸ்தோத்திரப்படுங்கள். ரெண்டை காலைகளை தட்டி ஓட்டுடைய காலைகளை தட்டி மகிமை மகிமை 2014 நாளே ஆண்டை காலை உதவி செய்கிறே. அவர்கள் ஸ்தோத்திரமாக ரெண்டை காலைகளை தட்டி புதிய ரெண்டை காலைகளை தட்டி ஓ கட்டத்தில் நல்லை எண்ணி அன்னை 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 புதிய ஆண்டை உருவசிக்க உதவி செய்கிறார்கள். அன்னையே அன்னையே அன்னை சாவா ராஜா ரெண்டை காலைகளை தட்டி அன்னை வாசலை நிரம்பி நிரம்பி போராடி இந்த நிரம்புல போராடு ஒரு நிரம்பி அனுபவத்தோடு புதிய ஆண்டுக்கு பிரவேசிப்போமாய். ரெண்டை காலைகளை தட்டி அன்னை வாசலை நிரம்பி நிரம்பி தேசமாக ஆராதனை. சபையில் நடக்கும் தகப்பனே சிறப்பாக ஒரு ஊழியம் செய்யறதா அழகில்லாத பள்ளியை பருவம் உங்க கிருப தாபப்பா கூடுவதற்கு தாப தகப்பனே சபையாக சேர்ந்து சொல்லுவோமா உங்க கிருபை தாரும் தேவா. உன்னை கருணை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் எங்களை நடக்கும் புதிய கிருபையால் அப்படியே இருந்தால் கண்களை மூடி 2014 வருஷத்துக்கு நமக்கு அனுபவித்து செய்தாங்க. எல்லாரும் வாய் கொடுத்து கட்டளை சோதரிப்போம். எல்லாரும் சோதனை கண்களை தட்டி எல்லா கட்டளை சோதனை எல்லாரும் வாழ்க்கை இந்த வருஷத்தை ஆசிரியர்களபடியா எல்லாரும் ஜெபிப்போம். நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கும்படியா ஜெபிப்போம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா.
புதிய வருஷத்தை நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக அப்படியே நின்றோடமாய் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக நமக்கும் நம்முடைய சபைக்கும் நம்முடைய தேசத்துக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபிப்போம். சபைக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியா ஜெபிப்போம். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியா ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியா ஜெபிப்போம். இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும்படியா ஜெபிப்போம். யார் ஜெபம்? ஆண்களோட பெண்களோட ஜெபம். கையை ஒழிச்சுக்க, உங்களுக்கு இந்த மயக்கு வரும். அன்பின் பரலோகத்திலாகவே கோடி தோற்றம் ஐயா, தேவியை கொடுத்த கிருபையை நாட்களுக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உங்களை துதிக்கிறோம், தோற்றரிக்கும் ஐயா. என் தகப்பனே தோற்றம் ஐயா. புதிய நாளில் காண கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. என் தகப்பனே எத்தனையோ மக்களுக்கு ஐயா கிடைக்க முடியாத பாக்கியத்தை கொடுத்தீர்கள் சுவாமி. தகப்பனே தோற்றத்தை துதிக்கும் கர்த்தாவே. என் தகப்பனே தோற்றம் ஐயா. தகப்பனே உங்களுடைய புதிய நாளில் என் தகப்பனே புதிய கிருபையா நடத்தி என் தகப்பனே தோற்றம் ஐயா ஒன்று சாட்சிதா ஜீவிக்க என் தகப்பனை தோற்றுங்க ஐயா. என் தகப்பனை சபை ஆசிரியம் தகப்பனே ஊரில் ஆசிரியம் கர்த்தாவே. என் தகப்பனை சபை ஆசிரியம் ஐயா. என் தகப்பனை தோற்றம் தேசத்தையும் ஐயா தகப்பனை குடும்பம் ஆசிரியத்து சாட்சியா ஜீவிக்கிறதாக நல்ல பிரிவு ஆண்டுடைய தோற்றம் ஐயா. இயேசுவின் நல்லதாவே ஆமென். ஆமென். பெண்களா ஜெபிக்க புதிய வருஷத்திற்கு இந்த வருஷம் முழு நீங்க ஆசீர்வாதப்பா அதிலிருந்து நல்ல வாக்குத்த வசனங்களை தாங்கப்பா நிறையப்பா இந்த வருஷம் இருக்கப்பா நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டியதற்கு இருக்கப்பா அன்றைய அப்படிப்பட்ட இருக்கிற நீ பெரிய காரணம் இருக்கப்பா நீ ஒவ்வொரு வார்த்தையும் செய்யப்பா அன்றைய சபை கேட்டு வாக்குத்த வசனத்துக்கா இப்பறமே அனுப்பிட்டாங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் நீங்க நல்ல பிதாவே. புத்தகம் எடுத்துங்க. இந்த வருஷ வாக்குத்தத்தம் உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்க. யார் வாசிக்கணும்? எல்லாரும் எடுத்துக்கோங்க. உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க. வெளியோட சத்தங்க கேட்க மாட்டேங்க. எல்லாரும் அலையில சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அலையில சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். கை சொல்லுங்க. ஆண்டவருக்கு சொல்றாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஆண்டவருக்கு சொல்றாரு. சொல்லுங்க. நல்ல வாக்குத்தத்த அவசரத்தை தந்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். பெரிதான ஆசீர்வாதம் நமக்கு தர போறார். அதனால இப்ப நம்ம வாசிப்போது ஆரம்பமாக சங்கீத புத்தகத்துல 136ஆம் சங்கீதத்தையும் 65ஆம் சங்கீதத்தையும் வாசிப்போம். யார் வாசிக்க வார? நீங்க வரணும். நான் கூட சொல்லுங்க. காலைக்கு ஒரு சங்கீதம் வாசிக்க வரலன்னா அப்படித்தான் இருக்கணும். அப்பாடுன்னு சொல்லி நல்லா நடக்காது. 136, 65 வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீத புத்தகம். சங்கீதம் 136.
ஜெபம் கர்த்தாவே நிவேதில செய்ய பார்க்கும்படி இந்த கண்களை தெளிவாக தந்திருக்கிறார்கள். ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்தப்பட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீயோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சம் தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவனையோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாக எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். சமுத்திரங்களின் மும்மரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். தேவனில் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். வருஷத்தை உங்களுடைய நன்மை நான் முடிசெட்டுகிறேன். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கடைசி எல்லாம் செய்து வாசி. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அதற்கு மீண்டு பாடுகிறது.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் பாடம் உபாகமம் எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடியும். जब हम कथाम लेते பார்க்கின்றே எங்களுடைய கண்களை தெளிவாக சொல்லுகிறார்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளையையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த சிற்றையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும் அவர் எகிப்தின் நடுவிலே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் தேசம் அனைத்திற்கும் செய்த அவருடைய அடையாளங்களையும் அவருடைய கிரியைகளையும் எகிப்தின் சேனையும் அவர்கள் குதிரைகளும் ரதங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சிவந்த சமுத்திரின் ஜலத்தை அவர்கள் புரள பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை அழித்த அவருடைய செய்கையையும் நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் அளவும் அவர் உங்களுக்கு வனாந்திரத்தில் செய்ததையும் பூமி தன் வாயை திறந்து எலியாப் எனும் ரூபன் குமாரனுடைய மக்களான தாத்தானையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் கூடாரங்களையும் இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் அவர்களுக்கும் இருந்த அவருடைய சகல பொருட்களையும் விழுங்கும்படி செய்ததையும் அறியாமலும் காணாமலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை. இன்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியை எல்லாம் உங்கள் கண்கள் அளவோ கண்டது. ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கும் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனையெல்லாம் கைக்கொள்வீர்களாக. நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீழே தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் கால்களால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மலையை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது தன் தேவனாயை கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தின் முன்மாறியையும் பின்மாறியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தெய்வங்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையா இருந்தது என்பது. அல்லேலூயா. ஆனந்தமே ஜெயா ஜெயம் அகமயில் நனைவர் பாடினார். ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமயில் நனைவர் பாடினார். ஜெகநாதன் நம்மை ஜெகநாதன் நம்மை Hallelujah.
2ஆம் பாடம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய. அவர் சத்தாவுடைய வேட்டில் அதிசயங்களை காண்பதில் நிலைகளை தெளிவாய் பெற்றறிஞரும் பிதாவே. ஆமென். லூக்கா 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை. பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவருடைய பள்ளிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயோசனமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவர்கள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்த்தியும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் இருந்து 18 பேரை கொண்டது. எருசலேமில் கூடியிருக்கிற மனுஷர் எல்லாரையும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா அந்த அத்திமரத்திலே கனியை தேடுகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயோ, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி एक मिनट हमसे वांग बंद करके எல்லாரும் செவி. हम सब प्रार्थना करेंगे. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, हमें प्रेम करने वाला हमारे अच्छे पिता, இந்த 2014ஆம் வருஷத்தில் इस 2014 साल की இந்த முதலாம் நாள் தான் நன்றி செலுத்துகிறோம். पहला बार दिन के लिए हम धन्यवाद करते கொஞ்ச हैं. நேரம் ஒரு வசனத்தை தியானிக்க கிருபைதாங்க. थोड़ी देर तुम्हारे वचन को ध्यान करने के लिए अनुग्रह करो. எங்களோடு பேசுங்க. हमारे साथ बात कीजिए. வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். आए हुए हर एक आशीष को स्वतंत्र करना எங்களுடைய चाहिए. தேசம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். हमारा देश आशीष को स्वतंत्र करना चाहिए. எங்களுடைய சபைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். हमारे कलिसिया आशीष को स्वतंत्र करना நாங்கள் चाहिए. ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். हम आशीष को स्वतंत्र करना चाहिए. தடைகள் அகன்று போட்டும், रुकावट हट जाने दो, சாபங்கள் அகன்று போட்டும், श्राप हट जाने दो, கலக்கங்கள் அகன்று போட்டும், दिक्कत हट जाने दो, கவலைகள் அகன்று போட்டும், चिंता हट जाने दो. கண்ணீரை தொடர்படியாக சொல்லுங்கள். आशीषों को पहुंचने के लिए प्रार्थना करो. ஆசீர்வதிங்க. आशीष करो. இயேசு நல்ல பிதா. यीशु के द्वारा प्रार्थना करते हैं पिता. ஆமென். आमेन. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இந்த 2014ஆம் வருஷத்தில் 2014वां साल पर நம்மளை கொண்டு வந்து சேர்த்ததற்காக हमें ले आकर पहुंचा इसके लिए சபையார் யாவருக்கும் कलिसिया वाले सभियों के लिए இயேசுவின் நாமத்தினால यीशु मसीह के नाम से வாழ்த்துறை நன்றி நான் தெரிவித்துக் स्वागत और धन्यवाद देता हूँ. எல்லாருக்கும் புதிய சோதரம். सभी लोगों के लिए हैप्पी न्यू ईयर. आजू बाजू में सबको कहो हैप्पी न्यू ईयर कहो. சொல்லிட்டு பின்னால முன்னால டாக்டர் சொல்லிட்டு சும்மா எல்லாரும் சொல்லிட்டு புது வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லிட்டா எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு 10 நிமிஷம் நம்ம செய்து கொடுப்போம். அதுல எல்லாம் திரும்பி பந்த் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. எல்லாரும் கவனமா இருப்பாங்க. நம்ம சொல்லிட்டு அப்படியே நம்ம கவனமா இருப்போம். ध्यान से वचन के ऊपर ध्यान करेंगे. வாசிங்க பார்க்கலாம். पढ़ेंगे. ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நல்ல ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். अच्छा एक वचन को हम देख रहे हैं. தேவனாய் கர்த்தர் तेरा यहोवा परमेश्वर உனக்கு சொன்னபடியே जैसा तुझे कहा था, நீங்க சொல்றாரு உனக்கு சொன்னபடின்னு சொல்லிருக்காரு. जैसा तुझे कहा हुआ था. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய தேவன் நமக்கு சொன்னபடி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். अपना परमेश्वर हमें जैसा कहा था वैसा आशीष करता है. வேதத்தில் பார்க்கும்போது वचन हम देखते ही ஆபிரகாமுக்கே சொல்லிட்டார். अब्राहम को प्रभु ने कहा, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். अब्राहम को प्रभु ने प्रतिज्ञा किया हुआ था. சொல்லி
சொல்லிட்டாரு. अब्राहम को प्रभु ने कहा அவருடைய சந்ததியை तेरी संतानों को வானத்து நட்சத்திரத்தை போலவும் आकाश के तारों की கடற்கரை तरह மணலை போலவும் பெருகப்படுவேன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்துட்டார். दरिया की मिट्टी के अनुसार में बढ़ाऊंगा करके प्रतिज्ञा दे दिया है। வேதத்துல பார்க்கிற வேளையில वचन में हम देखते समय அதுல கேப்டன் நீங்க ஆபிரகாம் சந்ததின்னு சொல்லுங்க. बाजू में आप जिक्र करेंगे आप तो अब्राहम का संतान है, சொல்லுங்க आபிரகாம் சந்ததின்னு சொல்லுங்க. अब्राहम का संतान है। நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருந்தா आप अब्राहम की संतान बनकर நீங்க रहेगा, ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்தா आप अब्राहम की संतान बनकर रहेगा तो நீங்க சுதந்திரத்தை கொள்ளலாம். इस वचन प्रतिज्ञा को आप प्राप्त कर सकता है। ஹalleluya. हालेलुया। உலகத்துல உள்ளவங்க அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்சிட்டாங்க. दुनिया के लोग सब इस प्रतिज्ञा को प्राप्त कर लिया है। நம்மளால என்ன செய்ய முடியல? हमसे इस वचन को சுதந்திரத்துக்குள்ள முடியல. स्वतंत्र नहीं कर पाते हैं। தேவனாகிய கர்த்தர் फिर यहोवा परमेश्वर உனக்கு சொன்னபடி जैसा तुझे कहा हुआ था உன்னை ஆசீர்வதிப்பார். तुझे आशीष करेगा, உன்னை ஆசீர்வதிப்பார். तुझे आशीष करेगा करके कहेंगे। ஹalleluya. அந்த ஆசீர்வாதம் என்ன? वो आशीष क्या है? நீயோ तू அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். कई जातियों को उधार देगा। என்ன லேல போட போறீங்க? லேல சொல்லுங்க. हालेलुया। வட்டியும் வாங்கக்கூடாது. हम घर से ब्याज वगैरह नहीं लेना चाहिए, என்னோட கடன் கொடுக்கணும். हम दूसरे को मुफ्त में कर्ज देना चाहिए। ஹalleluya. हालेलुया। வட்டி யார் தருவா? ब्याज कौन देगा? வட்டி யார் தருவா? ஆண்டவர் தருவார். ये परमेश्वर देगा। ஹalleluya. हालेलुया। என்ன லேல சொல்ல மாட்டீங்க? அல்லாஹ் சொல்றார் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் तू கொடுப்பாய். कई जातियों के लिए उधार देगा, ஆனா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? लेकिन கடன் வாங்க முடியாது. आप उधार नहीं लेंगे। இந்தியாவே இதெல்லாம் இருக்கு. भारत देश तो சொல்லுங்க. யார் போறீங்க? இந்தியாவே இதெல்லாம் இருக்கு. கடவுளா இருக்கு. ஹalleluya. भारत देश तो उधार नहीं है, அது கடன் வாங்கி கடன் தருது. उधार लेकर उधार देता है। ஆனா நமக்கு என்ன கிடையாது. लेकिन हमारे लिए சொல்லுங்க. நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கடன் வாங்க மாட்டோம். हम ஹalleluya. उधार नहीं लेते हैं। ஹalleluya. हालेलुया। बाइबल कहता है வானத்தின் பலகையை திறந்து आकाश की खिड़कियों को खोलकर கடன் கொள்ளாம போக்கு கொட்டு உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி जगह नहीं पकड़ेगा जैसा போடுங்க. हालेलुया। போடுங்க. हालेलुया। அவர் சொன்னபடி உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி जैसा वो कहा वैसा मैं आशीष करूंगा। என்ன சொல்றாரு? क्या कहता है? வானத்தின் பலகையை திறந்து आकाश की खिड़कियों को கடன் खोलकर கொள்ளாமல் போக்கு கொட்டு உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி जगह नहीं पकड़ेगा जैसा मैं आशीष करूंगा। நம்ம ஆசீர்வதிச்சாதான் प्रभु हमें आशीष करेगा तो ही நம்ம கொடுக்க முடியும். हम दूसरे को दे सकता है। நம்ம அடுத்த ஆண்டு கடன் வாங்கக்கூடாது. हम दूसरे के पास जाके कर्ज नहीं लेना चाहिए। இந்த வருஷத்துல முதலாவது நாள்ல इस साल की पहला दिन எவ்வளவு கடன் பெற்றவங்களா இங்க வந்திருக்கலாம். वो कहीं कर्ज के साथ बहुत लोग यहाँ पर आया होगा। கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். प्रभु आपको देकर कहता है நீ கடன் வாங்க மாட்டா. तू कर्ज नहीं लेगा, நீ கடன் கொடுப்பா. तू उधार देगा। ஹalleluya. हालेलुया। ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. एक हालेलुया बोलेंगे। கடன் கொடுப்பா. तू उधार देगा, கடன் கொடுக்கலாய் மாற்றப்பட तू வேண்டும். उधार देने वाला व्यक्ति बनना चाहिए। தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். प्रभु हमें आशीष करना चाहता है। ஹalleluya. हालेलुया। தேவன் சொன்னதை செய்றவர். हमारा परमेश्वर जो कहा था उसको जरूर करता है। அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறார். हमारा परमेश्वर जो हमेशा में आशीष करता है, நம்மளை கைவிடுறது वो कभी भी नहीं छोड़ता है। சொன்னதை செய்றவர். वो जो कहा था उसको करेगा। கடன் கொடுப்பாய் கடன் வாங்குவதில்லை. तू उधार देगा, उधार नहीं लेगा। இரண்டாவது சொல்றாரு. दूसरा कहता है அநேக ஜாதிகளை ஆளுவார். तू कहीं जाति को प्रवृत्ता करेगा, அவர்கள் உண்மை ஆளுகிறது இல்லை. उन्होंने तुझे प्रवृत्ता नहीं करेगा। நீ அநேக ஜாதிகளை ஆளுவார். बाजू के हाथ पकड़े करेगा, तू बहुत जाति को प्रवृत्ता करेगा। ஹalleluya. हालेलुया। அநேக ஜாதிகளை ஆளுவார். तू कहीं जाति को प्रवृत्ता करेगा, நீங்க அதுக்கு தகுதியா வரணும். वो उसके लिए आप योग्य बनकर आना चाहिए। தகுதி பண்ணணும். उसके लिए आप योग्य बनना चाहिए। அதுக்கு என்ன செய்யணும்? उसके लिए हम क्या करना चाहिए? ஹalleluya. हालेलुया। தேவன் சொன்னது செய்றவர். वो प्रभु जो कहता है उसको करता है। தேவன் சொன்னது செய்றவர். प्रभु जो कहता है उसको करेगा। ஈசாக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். इसहाक को प्रभु ने प्रतिज्ञा दिया था। ஆதியாகமம் उत्पत्ति की पुस्तक 26ஆம் அதிகாரம் 26वां अध्याय 24ஆம் வசனம் படிங்க. 24वां वचन पढ़ेंगे। அந்த ராத்திரியிலே ஆ. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஆ. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், ஆ. பயப்படாதே, பயப்படாதே. நான் உன்னோடு கூட இருந்து ஒரு அல்லேலூயா போடுகிறார். हालेलुया। என்ன இப்படி அல்லேலூயா போடுறீங்க? பையன் தூக்கம் வந்தான்னு கேளுங்க. बादलों के पास पूछो, आपको नींद आ रहा है क्या? தூக்கம் வந்தான்னு கேளுங்க. नींद आ रहा है क्या? வெளியே ஒரு நாள் எழுந்து வாசிக்க பார்க்கலாம். இங்க கேட்கன்னு பார்ப்போம். बाहर एक व्यक्ति खड़ा रहकर उस वचन को पढ़ेंगे। उत्पत्ति की पुस्तक 26वां अध्याय 24वां वचन।
எழுதி வாசிக்க முடியுமா? சத்தம் கேட்காதா? அல்லேலூயா. ஹalleluya. வாசிங்க. அன்று ராத்திரியிலே அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய அந்த ஆபிரகாம் அவனுக்கு போட்டிருக்கலாம், उसके लिए करके लिखा है, அதை சொல்லுங்க. எனக்கு தரிசனமாகி படிக்க பார்க்கலாம். मुझे दर्शन हुआ करके पढ़ो. அன்று ராத்திரியிலே ஆ கர்த்தர் எனக்கு தரிசனமாகி, ஆ நான் என் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் என் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, பயப்படாதே. நான் உன்னோடு கூட இருந்தேன். அல்லேலூயா. ஹalleluya. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை பயப்படாதீங்க. बाकी लोग बर्दाश्त करो, मत डरो. ஆண்டவர் உங்களோடு இருந்து प्रभु तुम्हारे साथ रहकर என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் என் ஊழியக்காரன் ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து, அல்லேலூயா. 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 हालेलुया. உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். கரங்களை तुझे मैं தட்டி आशीष करूंगा, உன்னை ஆசீர்வதிப்பேன். तुझे मैं आशीष करूंगा. கையை பிடித்தவன் உன்னை ஆசீர்வதிப்பேன். बाकी लोग हाथ पकड़ लो, आशीष करेगा. ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார். प्रभु आशीष करेगा करके कर रहा है. ஒரு வசனம் படிங்க. उसके लिए वचन पढ़ेंगे. பாவ புஸ்தகம் उसका व्यवस्था वर्णन முதலாம் அதிகாரம் पहला वाला दिया है. 11ஆம் வசனம் படிங்க. 11वां वचन पढ़ेंगे. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் ஆ 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆ உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் ஆ. உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ताली बजा के प्रभु को महिमा करेंगे. எப்படி? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் நல்லா கவனிங்க. இப்பதான் உங்க நீங்க கடவுள் தான் இருக்கீங்க. அல்லேலூயா. हालेलुया. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா சொல்றாரு, कहता है நீ இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம் तू अब रहता उससे 1000 மடங்கு அதிகமாகும்படி 1000 மடங்கு. அல்லேலூயா. 1000 गुना. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया. 1000 மடங்கு அதிகமாகும்படி 1000 गुना बढ़ने के लिए உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களுக்கு சொல்லியபடியே. உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய தேவன் சாதாரண अपना परमेश्वर सामान्य परमेश्वर नहीं. ஆசீர்வதிப்பேன் சொன்னா 1000 மடங்கு ஆசீர்வதி. आशीष करेगा बोलेगा तो 1000 गुना आशीष करेगा. எதுவும் நம்மளை கைவிட மாட்டேன். कभी भी नहीं त्यागेगा. இன்னொரு வசனம் படிங்க. और एक वचन पढ़ेंगे. வாம புஸ்தகம் व्यवस्था वर्णन 28ஆம் அதிகாரம் 28वां अध्याय 6 இருந்து படிக்க பார்க்கலாம். वचन நீ 6. வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கைதட்டி அலையில போடுங்க. கைதட்டி அலையில போடுங்க. ताली बजाकर எப்படி? வருகையிலும் நீங்க அங்கிருந்து சபைக்கு வரும்போது என்ன செய்யப்படுவீங்க? ஆசிரியப்படுவீங்க. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்க போகையில செஞ்சிருப்பீங்க. அது கைதட்டி அலையில போடுங்க. हालेलुया. கைதட்டி அலையில போடுங்க. हालेलुया. தேவன் உங்களை சும்மா விடுகிறவர் அல்ல. प्रभु हमें गस्त न छोड़ेगा. ஒரு நாள் एक जी एक जी என்கிட்ட பைசாவே இல்லை. मेरे पास पैसा नहीं था. நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணும். मैं एक शादी पर जाना है. என் மனைவி கேட்டேன் பைசா ஒன்றும் சொன்னேன். मेरे पत्नी के पास बोला थोड़ा पैसा चाहिए. அவெல்லாம் நீ எல்லா சேர்ந்து ஏன்டையும் பைசா இல்லைன்னு சொல்லிட்டான். उसने कहा मेरे पास भी पैसा नहीं है. நான் உடனே சண்டையை போட்டுட்டு புறப்பட்டேன். मैंने अपना कमीज पहनकर मैं गया. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். पुलिस स्टेशन के नजदीक गया. ஒரு பிரதர் ஒரு நாள் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணாரு. एक भाई मेरे पास एक बार आके प्रार्थना किया जाए. ஐயா நான் அவங்கள்ட்ட வந்து ஜெபம் பண்ணது யாரும் ஆசிரியக்கணும் ஒரு ஆள் சொல்றாங்க. जी आपके पास आके प्रार्थना करेगा तो धंधा आशीष होगा करके एक நான் இந்த பழ வியாபாரம் பண்ண போறேன் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. मैं ऐसा एक फल की धंधा करने वाला है इसके लिए प्रार्थना करो. நான் அந்த பழத்தை ஜெபம் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தேன். मैंने वो फल को प्रार्थना करके उनके पास वापस दिया. அவர் அந்த வாரம் பூரா வியாபாரம் பண்ணியிருக்கிறார். वो पूरा हफ्ते पूरा धंधा किया है. ஒரு அலையில சொல்லுங்க हालेलुया. வியாபாரம் பண்ணியிருக்கிறார். धंधा किया. முதல் நாள் கிடைச்ச பைசாவை वो पहला दिन मिला हुआ எனக்கு पैसा 2-3-4 நாள் முந்தி பார்த்துருக்காரு. நான் கிடைக்கல. मुझे देना चाहिए करके एक दो बार आके देखा नहीं मिला. நான் ரோட்ல போனேன். அவருக்கு வியாபாரத்தை வச்சுட்டு பார்த்துக்கிட்டேன். और सड़क पर जा रहा था उसने मुझे देख लिया. பாஸ்டர் வாங்க பாஸ்டர் வாங்கன்னு கூப்பிட்டாரு. पास्टर जी आ जाओ करके बुलाया. நான் கல்யாணம் போனேன். எனக்கு அவசரம். मैं ये शादी के घर पर जाना मुझे बहुत अर्जेंट है. உடனே நான் போனேன். मैं तुरंत गया. போனோம்னா நான் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணேன். और जाकर उनके लिए मैं प्रार्थना किया. அவசரம் நான் ஒரு அந்த வியாபாரத்தில் வந்து ஜெபம் பண்ணல. पास्टर जी ये धंधा के लिए आपके पास आके प्रार्थना அந்த किया. முதல் நாள் கிடைச்ச பைசா பூரா உங்களுக்கே वो வச்சிருக்கேன். पहला दिन मिला हुआ पैसा सब आपके लिए रखा हुआ है. பாருங்க 500 ரூபாய் கை கட்டி அலையில போடுங்க. मुझे दिया. கை கட்டி அலையில போடுங்க. गाली बजा के गाली में बोलेंगे.
करेंगे। நம்முடைய தேவன் சொன்னபடி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். जैसा प्रभु कहता है वैसा आशीष करेगा। நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மளை குறையா விடுகிறவர் அல்ல. हमारा प्रभु कभी न छोड़ता है। இப்போ நீங்க பாருங்க 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். अभी रहने से 1000 गुना आपको आशीष करेगा। அப்படியே ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கணும். कलीसिया को आशीष करना चाहिए। உங்க மட்டும் ஆசீர்வதிக்க போதுமா? आपको सिर्फ आशीष करेगा तो काफी है क्या? அது ஒரு வசனம் படிங்க. उसके लिए वचन पढ़ेंगे। ஏசாயாவின் புத்தகம் ये भविष्य लेकर 61ஆம் அதிகாரம் 61 கடைசி வசனம் படிங்க. अंत वचन पढ़ेंगे। பூமி தன் கூட்டுகளை விளைவிப்பது போலவோ ஏசாயா அது கடைசா சின்னவன் ஆயிரமும் ஒரு அலையில போடுங்க, எல்லாரும் ஒரு அலையில போடுங்க. பக்கத்துல கண்டிப்பா நீங்களே சின்ன ஆளுன்னு சொல்லுங்க. யாரும் பெரியார் இருக்கியா? பெரியார் இருக்கியா? எனக்கு அனுபவ மாட்டேங்குது. हालेलुया। நான் சொல்லுங்க எல்லாரும் சின்ன ஆள் தான். छोटे से छोटा। அல்லேலூயா. हालेलुया। ஆனா வேதம் சொல்லுது बाइबल कहता है சின்னவளா இருக்கிற உங்களை छोटा रहने वाले आपको ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். प्रभु आशीष करने वाला இந்த है। சபையை ஆசீர்வதிக்க போறாரு. कलीसिया को आशीष करने वाला है। சின்னவன் 1000 छोटे 1000 गुना। சிறியவன் பலத்த ஜாதியுமாவார். கைதடி 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 அலையில போடுங்க. கைதடி அலையில போடுங்க. சிறியவன் பலத்த ஜாதியா ஆவான். एक दुर्बल एक सामर्थ जाति बन जाएगा। நம்முடைய தேவன் अपना परमेश्वर நம்முடைய ஆசீர்வாதத்தை 1000 மடங்கு பெருக்கிறவர். हमारे आशीष को 1000 गुना बढ़ाता है। நம்முடைய சபையை 1000 மடங்கு ஜனங்களை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறவர். अपना कलीसिया में 1000 गुना लोगों को ले आकर आशीष करेगा। ஒரு அலையில போடுங்க. एक हालेलुया बोलेंगे। ஒரு அலையில போடுங்க. हालेलुया। நீங்க 1000 ஆள் கூட்டிட்டு வந்து அக்கௌண்ட் வைக்கிறீங்க. बाजू के हाथ पकड़ कर बोलेंगे आप 1000 लोग को ले आएगा तो कहाँ रखेंगे? அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு ஆளும் 1000 ஆள் கொண்டு வரணும். हर एक व्यक्ति 1000 लोगों को लाना चाहिए। அத சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியா ஆவான். जिसके लिए छोटे 1000 और दुर्बल व्यक्ति सामर्थ व्यक्ति बनेगा। அல்லேலூயா. हालेलुया। சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். हालेलुया। தேவன் 1000 மடங்கு பெருக பண்ணுகிறவர். 1000 गुना में बढ़ाएगा। சபை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர். कलीसिया को 1000 गुना बढ़ाएगा। சாத்தான் சும்மா இருப்பானா? शैतान क्या चुपचाप रहेगा? சொல்லுங்க, சாத்தான் சும்மா இருப்பானா? शैतान चुपचाप रहेगा क्या? யாரை சண்டை மாட்டீங்க? ஒரு ஆளு கொண்டு வந்தாலே உடனே போய் என்ன செய்யலாம்? एक व्यक्ति को ले आएगा तभी இது அங்க போவாதீங்க. तो वहां मत जाना। அல்லேலூயா. हालेलुया। நீங்களே சொல்றீங்க இடம்ல இருக்கியா? आप भी कहते हैं यहाँ पर जगह नहीं है। சொல்லுங்க. வராதுன்னு சொல்லி बताओ करके कहता है। வாசிங்க. पढ़ेंगे தொழில்துறை செஞ்சோம். भजन संगीता படிங்க. भजन 7 உன் पढ़ेंगे। பக்கத்தில் 1000 பேரும் ஆ உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் ஆ அது உன்னை அணுகாது. கை தட்டி அலையில போடுங்க. கை தட்டி அலையில போடுங்க. हालेलुया। உன் பக்கத்துல 1000 பேரும் तेरे इंडिकेट 1000 உனக்கு வரும்போது 10000 பேர் விழுந்தாலும் என்ன செய்யாது? और तेरी दाहिनी और 10,000 गिरेगी। அணுகாது. அல்லேலூயா. हम लोग तेरे पास में आएगा। 2014 வருஷத்துல எந்த சக்தியும் உங்களை தொடாது. 2014 में कोई भी शक्ति आपको नहीं छुएगा। இப்போ வாசிக்க உபாகமம் 28 அதிகாரம். अभी पढ़ेंगे व्यवस्था वाला 28वां अध्याय। அது விட்டு இல்ல. நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆ நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. हालेलुया। அன்னைக்கு வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. आएंगे तभी भी आशीष पाएंगे और जाएंगे तभी भी आप आशीष पाकर जाएगा। உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆ உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி முன்னெடுத்து போடும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுப்பா. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். ஆ 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். हालेलुया। இறங்கி வருடமா ஏன் வாங்க என்ன நடக்க போகுது? मेरे दिल कौन आने वाला है, क्या होने वाला है? பாஸ்டர் ஒரே போராட்டம். எல்லாம் கை தட்டி அலையிலே போடுங்க. हालेलुया। எல்லாம் கை தட்டுங்க. ताली बजाकर ஒரு வழியா வருகிறவன் एक मार्ग से आने वालों எத்தனை வழியா போவான்? कितने मार्ग ஒரு में? அலையில சொல்லுங்க. உனக்கு ஒரு மாதிரி உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் ஒரு அலையில சொல்லுங்க. हालेलुया। அலையில சொல்லுங்க. हालेलुया। தேவன் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். प्रभु के बच्चों बहुत ध्यान தேவன் से உங்களை ஆசீர்வதிக்கிறவர். प्रभु हमें आशीष करता है। படி பார்க்கலாம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் ஆ நீ கையிடும் எல்லா வேலையிலும் ஆ உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்க. हालेलुया। இப்ப வேலை செய்யறவங்க எல்லாம் பாருங்க. काम करने वाले सब यहाँ ध्यान உங்க வேலை करो। செய்யற இடத்துல आप काम करते जगह पर உங்க களஞ்சியத்துல எல்லாம் ஆசீர்வதிக்க போறேன். आपकी भंडारों को प्रभु आशीष करने वाला है। கம்பெனி வச்சிருக்கிறவங்க, आप कंपनी रखा हो, வியாபாரம் பண்றவங்க धंधा करने वालों எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. सब लोग ध्यान दो। உங்களை ஆசீர்வதிப்பேன்னு ஆற்றல் சொல்றேன். प्रभु आपको आशीष करेगा करके मुझे कहता है। ஒரு அலையில சொல்லுங்க. हालेलुया। இப்ப சகாயம் சொல்லுங்க. உங்களை எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்க போறாரு? भाई सहायक कहिए आपको कितना गुना आशीष करने वाला है।
1000 கம்பெனி 1000 कंपनी இப்ப இருக்க மாதிரி 1000 மடங்கு अभी रहने से 1000 गुना கோயில் பொருளா கம்பெனியை பார்த்துட்டு இருப்பீங்களா कलिक्षा में आएंगे क्या आप कंपनी देख के रहेंगे ராஜா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க आप धंधा कर रहे हैं எப்படி 1000 மடங்கு ஆசீர்வாதம் சொல்றாரு प्रभु कहता है आपका 1000 गुना आशीष करेगा எல்லாம் ஆசீர்வதிக்க போறாரு कितने आशीष करने அந்த वाला है கிளீனா சொல்றாரு वहाँ बताया है உங்க வீட்டை ஆசீர்வதிக்க போறேன் आपके घर को आशीष உங்க करेगा கலைஞர்கிட்ட ஆசீர்வதிக்க போறேன் आपकी भंडारों को आशीष நீ करेगा ரோட்ல போகும்போது ஆசீர்வதிப்பேன் आप सड़क पर जाएगा तब आशीष நீ होगा வரும்போது ஆசீர்வதிப்பேன் वो आएगा वो तभी भी आशीष पाएगा ஸ்கூல் போகும்போது ஆசீர்வதிப்பேன் पाठशाला में जाएगा तभी भी आशीष வரும்போது पाएगा ஆசீர்வதிப்பேன் बोलिए आपके समय भी आशीष पाएगा நாளைக்கு இல்ல कल नहीं ஒரு அங்கே போடுங்க हालेलुया। இந்த आज के दिन நம்ம தேவன் சொன்னதை செய்யறவன் अपना परमेश्वर जो कहता है उसको करेगा சொன்னபடி செய்வான்னு சொல்லிட்டார் हम बताए जो कहा है वैसा मैं करूंगा அல்லேலூயா हालेलुया। நம்ம தேவன் சொன்னபடி செய்யற தேவன் अपना परमेश्वर जो कहता है क्लियर ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் निदान पर हम आशीष को स्वतंत्र करना चाहिए ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் प्रभु की आशीष को स्वतंत्र करना चाहिए ஆசீர்வதிக்கிற கேள்விப்படிமா உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு ஒரு அல்லேலூயா போடுங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க हालेलुया। प्रभु हमें आशीष करने वाला है நல்ல வாக்கு இருக்கிறார் अच्छा प्रतिज्ञा दिया நீங்க है கலந்தோடு வந்திருக்கலாம் आप उस संक्रांत के साथ आए அடியோடு हैं। வந்திருக்கலாம் दिन का आशीष பிரச்சனைகள் இருக்கலாம் समस्या के ऊपर समस्या में रह सकता है ஆனா அவர் சொல்லிட்டாரு उसने कह दिया है நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு मैं तुझे आशीष ही आशीष करूंगा நான் ஆசீர்வதிக்க போறேன் प्रभु हमें आशीष करने वाला है கவனமா இருக்கணும் आप ध्यान से रहना அங்க चाहिए என்ன சொல்றாரு वह क्या बताता है அப்படிமா நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது அவருடைய வழியில நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே ஆ, உன்னை தமக்கு பிரசித்த தினமாக நிலைப்படுத்துவார். எல்லா கையில் அதிலே போங்க हालेलुया। பாவியாக இருக்கையிலே நீ சரணை தள்ளாமலே சரணாக மாற்றினாரே. நீ சரணை தள்ளாமலே சரணாக மாற்றினாரே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் हालेलुया। தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் प्रभु हमें आशीष करता है சொன்ன வசனத்தை நம்மை ஆசீர்வதிக்கிறது इसका तगा वचन के अनुसार आशीष करने के लिए கர்த்தருடைய கட்டளையை கருத்தாய் கைக்கொள்ளலாம் आप प्रभु की आज्ञा को ध्यान से पालन करना நம்ம चाहिए கர்த்தருடைய கட்டளை கருத்தாய் கைக்கொண்டு ஜீவிக்கிறது प्रभु की आज्ञा को हम पालन करके जीवन அப்பதான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் तब हम आशीष को स्वतंत्र कर सकता है எசேக்கியேலின் புத்தகம் इसी के भविष्य का काम 36ஆம் அதிகாரம் 36वां अध्याय 37ஆம் வசனம் படிக்க 36वां वचन पढ़ेंगे। கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் ஆ இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக ஆ நான் இதை அனுசரணை செய்யும்படி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கும்படிக்கு அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஒரு அல்லேலூயா போடுங்க எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க
ஆண்டு ஆசிரியக்க போறார். प्रभु आपको आशीष करने वाला है, மறந்துடாதீங்க. मत बोलना। என்ன பாருங்க, அங்கே கவலை வந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கூட நீங்க இந்த மூடாங்கெல்லாம் போட்டுட்டு கண்ணை மூடாதீங்க. ஒரு அதில் சொல்லுங்க, हालेलुया। நெத்திக்கு கீழே புள்ளி வரக்கூடாது. பாருங்க, என் பக்கத்துல நெத்தி கீழே போட்டுக்காங்க. மண்டே மூடிட்டு இருந்து இப்பவே தூங்க ஆரம்பிக்கல. ஒரு அலையில சொல்லுங்க, हालेलुया, அலையலூயா. हालेलुया। கை கொடுத்துங்க, அலையில சொல்லுங்க. அலையலூயா. இப்பவுமே தூங்க அப்பதே சொல்லிட்டேன், இந்த வருஷம் போதும் தூக்கியே போவீங்க. தூங்காதீங்க. அலையலூயா, हालेलुया, அலையலூயா. हालेलुया। பாருங்க, அவங்க கட்டிலே கரெக்டா கை பண்ணணும். उनकी आज्ञा को ध्यान से சொல்லுபடி पालन உங்களை करो। ஆசீர்வதிப்பார். जैसा करा था वैसा आशीष करेगा। என்கிட்ட வந்து பாஸ்டர் நீ சொல்லலே நீ ஆசீர்வாதம் சொல்லக்கூடாது. मेरे पास आके आपने बोला आशीष नहीं किया, அவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். 1000 गुना आशीष करेगा। உங்களுடைய கைப்பியாசை ஆசீர்வதிப்பார். आपकी परिश्रम को आशीष நீங்க ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். किसी के लिए ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள लेकिन ये आशीष को அவருடைய கட்டளை கருத்தா கை கொள்ளணும். उसकी आज्ञा को पालन करना चाहिए। அவர் வந்து எனக்கு ஆசீர்வாதத்தை பெறலன்னு சொல்லக்கூடாது. तो बाद में आके ரெண்டாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சொல்றாரு. ये आशीष पाने के लिए कहता है, அவனுடைய படிக்க அவசரம் இருக்கா? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. हालेलुया। பஞ்சாயத்து காலத்து ஜெபம் நூலானி கேளுங்க. बादशाह के पास पूछो, आपने प्रार्थना किया क्या? வீட்டுல வேலையை முடியற பசங்க எப்படி ஜெபம் பண்ண? அல்லேலூயா. घर का काम भी समाप्त नहीं होता है, कैसा प्रार्थना कर வேற सकता ஆசீர்வாதம் கிடைக்காது. है? आशीष नहीं मिलेगा। பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. बादशाह का हाथ पकड़ कर कहो, நேற்று மறந்துடாம ஜெபம் பண்ணுங்க. आज के दिनों से भूलते बिना प्रार्थना करो। வீட்டுல ஜெபம் பண்ண முடியலன்னா घर पर आप प्रार्थना नहीं कर पाते तो 5 வரைக்கும் இருக்கு. सुबह करें। சொல்லுங்க, சும்மா வீட்டுல தூக்கிட்டு அப்பாடு கையை அடிக்கிற ஒரு அலையா சொல்லுங்க. ஒருத்தரும் தரமாட்டேன்னு சொல்லுங்க, ஒவ்வொரு தரமாட்டா. அலையா हालेलुया। நான் சொல்ற தேவன் எல்லாத்தையும் தருவார். கை मैं जो தட்டி कहता हूँ परमेश्वर सब कुछ देगा। என்ன சொல்றாரு? वो क्या कहता है? அவருடைய கட்டளை கரெக்டா கை கொள்ளணும். उनकी आज्ञा को ध्यान से पालन करो, தேவன் அற்புதம் செய்வார். प्रभु चमत्कार करेगा। ஒரு வழியா வரணும், 7 வழியா போயிருக்காருப்பா. एक मार्ग से विरुद्ध आएगा, वो 7 मार्ग से निकल जाएगा। கை வந்து அலையா போடுங்க. எல்லாரும் கை வைங்க. அங்கவே சபைக்கு ஒரு வழியா வரணும், 7 வழியா போட்டு எல்லாம் प्रभु போடுங்க. कलीसिया के विरुद्ध आने वाला एक मार्ग का 7 मार्ग में बांटने दो। எல்லாரும் சொல்லுங்க, இந்த இடத்துல 7 வழியா போட்டுன்னு சொல்லுங்க. वो 7 मार्ग में बांटने दो प्रभु। அப்ப இருக்குதே அவங்க தெரியக்கூடாது. कलीसिया है वो उसको नहीं दिखना चाहिए। அதான் 7 வழி. அலையா वही 7 मार्ग है। சொல்லுங்க. हालेलुया। திருநெல்வேலி போட்டு கேள்வி கேட்டாச்சுன்னா वो திருநெல்வேலி जाना चाहिए करके पूछेगा तो இந்த சாகுக்கு போட்டுன்னா ஒருத்தர் அந்த சாகுக்கு போக வேண்டிய அவர் போகலாம். वो मार्ग से जा करके बोलेगा तो जा सकता है क्या? யார் போக இருக்குன்னு சொல்லு. 7 मार्ग है करके बोलेगा। எழுப்புறவன் प्रभु की बच्चों के विरुद्ध उठने वाले, எழுப்புறதுக்கு 7 வழி. कलीसिया के विरुद्ध उठने वालों को 7 मार्ग है। बादशाह के हाथ पकड़ कर कहो, ஆசிரியோ சபை பிள்ளைகளே உட்கார்ந்து बादशाह जी को और कलीसिया वालों को किसी को कभी मत करना। உதய ஊழியர்களே மூப்பர்களே உட்கார்ந்து கட்டக்கூடாது. सरल सेवकों को और प्राचीनों को कोई कभी मत நீங்க करना। கடமைச்சு பாருங்க. आप पालन कर देखो, தேவனுடைய உயர்த்துகிறவர், प्रभु आपको ऊंचा करेगा, தேவனுடைய ஆசீர்வதிக்கிறவர். प्रभु आपको आशीष करेगा। देखो मैं यहाँ आया तब तक मैंने वो वचन कुछ दिया नहीं। वचन मैंने உட்கார்ந்துட்டே இருங்க. मैं चुपचाप बैठा हुआ था। அல்லேலூயா. हालेलुया। अपना प्रभु हमें आशीष करता है। हमें दूध मधुर जाने वाले देश में रखा हुआ है। इस साल पर दूध मधुर बांटने वाला है। போன வருஷத்துல மாத்திரம் ஒரு லிட்டருக்கு 7 ரூபாய் கூடி இருக்கு. और पिछले साल में 7 என்ன ஆகும்? ऐसे बढ़ते जाएगा। தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். नहीं प्रिय लोगों, प्रभु हमें आशीष அந்த करेगा। கட்டளை கரெக்டா கைக்கொள்ளணும். उनकी आगे को पालन करना चाहिए। நம்ம ஜெபம்னா आप प्रार्थना करेंगे तो அங்க சொல்றாரு, ऐसा है। மந்தை பெருகிறது போல் அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். हालेलुया। ஒரு அதிலே போடுங்க. कलीसिया में बहुत लोगों को ले आएगा, 100 लोगों को प्रभु लाएगा। आप प्रार्थना कर बिगड़ नहीं रहना चाहिए। एक दिन में एक बार आके प्रार्थना करके देखो। कोई भी प्रार्थना मत करो बोलेगा तो आप मत सुनो। ஒரு அதிலே சொல்லுங்க. हालेलुया। இங்க இருந்து ஊருக்கு ஜெபம் ஊர்ல ஜெபம் அவங்களுக்கு ஜெபம் ஆகுது. वो यहाँ से गांव के लोगों को प्रार्थना करें तो उधर चंगा होता है। அல்லேலூயா. हालेलुया। இங்க ஜெபம் நடக்குது.
சொல்லுங்க சோமா மாட்டதுக்கு காரணம் என்ன? कंगाई यहाँ नहीं होता है, कारण क्या है? அழிறாங்க. वो मार्ग அவருடைய வழியில நடக்கிறது இல்ல. उसकी मार्ग पर नहीं நீங்க चलता है। வழியில நடந்த கட்டளை கைக்கொள். तू मार्ग में चला तो उसके आगे को पालन कर, நீ விண்ணப்பம் பண்ணு. तू विनती कर, मत बात ஒண்ணுக்கு பயப்படாதீங்க. किसी के लिए मत डरना। தேவன் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். प्रभु 1000 गुना आशीष करेगा। சொன்னபடி செய்வேன்னு சொல்றாரு. जैसा करा वैसा करूंगा करके कहता தேவனால है। முடியாது ஒண்ணுமே இல்லை. प्रभु से असंभव बात कुछ भी नहीं है। अपना कलिसिया में மனுஷர் பெருக முடியுங்க. वो मनुष्यों को கைக்கு बड़ा தலையில हुआ। போடுங்க. கைக்கு தலையில போடுங்க. இது ஒவ்வொரு சொல்லுங்க நம்ம முடிச்சிருவோம். வாசிக்க பார்க்கலாம். पढ़ेंगे अरे वचन ऐसा भविष्य का उत्तर 54 அதிகாரம் 13 இருந்து படிங்க. 56 अध्याय 13 वचन। உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்ட கைக்கு தலையில போடுங்க. हालेलुया। எல்லாம் கைக்கு தலையில போடுங்க. ஒரு பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பாங்க. यानी बच्चों सब प्रभु से शिक्षण दिया जाएगा। உன் பிள்ளைகளுடைய கைக்குள்ள போடு. அதுக்குள்ள முடிக்கிறாரு போடுங்க. டியூஷனுக்கு அனுப்புறீங்களா ஆண்டோட அனுப்புறீங்களா? ट्यूशन में भेज देगा, டியூஷன் அனுப்புறீங்களா ஆண்டோட அனுப்புறீங்களா? ट्यूशन में भेज देगा आपके बच्चों को और प्रभु के पास भेजते हैं। என்ன சக்கரம் பண்ணுங்க? அல்லேலூயா. हालेलुया। என்ன அல்லேலூயா போட மாட்டீங்க? ஆண்டவரை அனுப்பி பாருங்க. प्रभु के पास भेज के देखो, அவர் கல்விமான நாவை கட்டிடுறவர். वो प्रभु बुद्धि को देता है, கல்விமான நாவை கட்டிடுறவர். बुद्धिमान की जीव को प्रभु देता है। ஏங்க ஒண்ணு இல்ல ஆண்டவரே. मेरे पास कुछ भी नहीं அப்படி है। தேவன் ஆண்டவர் பலி செலுத்துறான். प्रभु के पास बलि ஒரு चढ़ाया, பலி ரெண்டு பலி அல்ல. एक या दो 1000 बलि, பலி செலுத்துறான். 1000 बलि दिया था। பகவே இல்ல. वो कुछ भी அன்னைக்கு ராத்திரியில சொல்லப்படுது. उस रात नहीं करके लिखता அவருக்கு है। 1000 பலி செலுத்தி प्रभु का 1000 बलि चढ़ाकर प्रार्थना कर रहा है। ஆண்டவரே நான் சின்ன பையன் இல்ல. प्रभु मैं बच्चा हूँ प्रभु, எங்க அப்பா இந்த ஜனங்களை ஆண்டிருக்காரு. मेरे पिताजी इनको प्रभुता किया है। ஒரு அல்லேலூயா போடுங்க. हालेलुया। நீங்க சாதிகள் அனுப்பிச்சுவீங்க. சாதிகள் அனுப்பிச்சுவீங்க. ஆளுங்க ஒரு அல்லேலூயா अपनी போடுங்க. जाति को प्रभुता करेगा। அவிசுவாசிங்க. अविश्वास जो है, பக்கத்துல வரப்பீங்க. அவிசுவாசத்தை வரப்பீங்க. अविश्वास को हटाओ। நான் ஜெயலலிதாவோட பெரிய இந்த தேட்டருக்கு மேல வர நாங்க போறேன்னு சொல்லுங்க. கைத்தடி அலையில போடுங்க. हालेलुया। அதெல்லாம் விசுவாசம். அல்லேலூயா. हालेलुया। ரொம்ப சிந்திக்கிறேன். मैं बहुत सोचता हूँ எப்படி நல்லா இருக்கு பாருங்க. वचन कितना अच्छा देखो। வழியுள்ளவங்க கடவாண்டுட்டு போயிட்டான். हमारे वचन को दूसरे लोग छीन के लेके गया है। அவங்களுக்கு ஐயா ஐயான்னு அழுதுட்டு இருக்கு. आप जी जी करके रोकते बैठा है। 2014 வருஷத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். ये 2014 साल में प्रभु आपको ऊंचा करने वाला है। அவன் ஒரு ஜெபம் பண்ணான். जैसा सुलेमान प्रार्थना किया, அவன் ஒண்ணுதான் கேட்டான். वो एक चीज को मांगा, என்ன கேட்டான்? ஞானமும் புத்தியும் தாருன்னு கேட்டான். यहाँ बुद्धि मांगा। என்னெல்லாம் கொடுத்தாரு? வசனத்தை எடுத்து சொல்லணுமா சொல்லல? 2 நாளும் முதல் அதிகாரத்தில் இருக்கு. ஒரு அலையா போடுங்க. हालेलुया। ஒரு அலையா சொல்லுங்க. இதெல்லாம் எங்க சொல்லுவாரு? ये सब कहाँ देगा? இப்போ இங்க இருக்க ஆளுநர் கொடுத்துட்டாங்க. நாங்க வேலை செய்யலாம் எப்படி கிடைக்கும்? हम काम नहीं करते कहाँ से मिलेगा? ஏன்னா நான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். मैं क्या काम करता हूँ क्या? ஒரு அலையா சொல்லுங்க. हालेलुया। நான் போட்டு அடுத்த ஆள் தைத்து வந்து சட்டா और मैं जो पहना हुआ कमीज दूसरे लोग ने दिया हुआ कमीज है। தச்சுக்கிறத துணிதாட்கள் நானும் தச்சிருக்கேன். இந்த வருஷம் சொல்ற யார் துணி எடுத்துட்டா தச்சுதாங்க. எல்லாம் ஏன் எடுத்துறாங்க? ஒரு அலையில சொல்லுங்க. हालेलुया। ஒரு அலையில சொல்லுங்க. हालेलुया। எல்லாமே துணி எடுத்துதான் என்ன செய்யணும்? நல்லா போட்டு சுத்தம் தச்சு தந்துடணும். அலையிலுயா அலையில போடுங்க. இது நான் எடுத்துறேன். ये मैंने करता हुआ चीज नहीं है। சட்டை அப்படி எடுத்து போட்டேன். मैं उठा के मैंने அதோட கண்ண பிள்ளை அதிகமாக ஆசைப்படுது. ये दिया हुआ बच्चों को आशीष करो அது प्रभु, தேவையெல்லாம் சந்திக்கும். उनकी जरूरी को दिलाओ प्रभु। தேவை அதுதான். मेरा काम वही है। அலையிலுயா हालेलुया। நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கிறவர். हमारा परमेश्वर में உன் आशीष करो। பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். मेरे बच्चों प्रभु से शिक्षण किया जाएगा। வேகமா உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். கைத்தட்டி அலையில போடுங்க. கைத்தட்டி அலையில போடுங்க. இதுக்குள்ள 2-3 பிள்ளைகள் கிடக்கு. हमारे घर पर 2-3 बच्चों है। 2-3 பிள்ளைகளை விட்டு விட்டுருக்காங்க. 2-3 बच्चों को जहाँ लाके छोड़ के आए। இந்த பிள்ளைகளை நம்மளால நடத்த முடியாது. इन बच्चों को मेरे से संभालना पड़ता है। ஆளுகள் பக்கத்துல விட்டு விட்டுருங்க. एक दूसरी जगह पे जाके छोड़ दो। வேலை சொல்லுங்க. बाइबल कहता है நீங்க தேவனை பாருங்க. आप प्रार्थना ஒரு करके பிள்ளைகள் देखो, சமாதானம் பெருசா இருக்கும். तुम्हारे அல்லேலூயா. बच्चों की शांति बड़ा बनकर रहेगा। கைத்தட்டி அலையில போடுங்க. हालेलुया। கைத்தட்டி அலையில போடுங்க. நம்ம ஜெபிக்க வேண்டும். हम प्रार्थना करना चाहिए, நம்ம பிள்ளை சமாதானம் பெருசா हमारे இருக்கும். बच्चों की शांति बढ़कर रहना चाहिए। ஒருபோதும் நம்ம ஆண்டவர் குறைக்க மாட்டார். कभी भी हमें कमी नहीं करेगा। 2014 வருஷத்துல உங்களுடைய பிள்ளை சமாதானம்
பெருசா இருக்கும். ये 2014 साल की शांति बढ़कर रहेगा. நீதினால் திருப்பட்டிருப்பாய், ஆ. கொடுமைக்கு தூரமாவாய், ஆ. பயமில்லாதிருப்பாய், ஆ. தீயிற்கு தூரமாவாய், ஆ. அது உன்னை அணுகுவதில்லை. ஆ. இதோ ஆ. உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் ஆ. அது என்னாலே கூடிய கூட்டம் அல்ல. ஒரு அலையிலே போடுங்க. हालेलुया. அனுப்புறோம் ஒரு கூட்டம் போனா ஆண்டவரால் கூடிய கூட்டம் அல்ல. हमारे विरुद्ध झूठ जुड़ेगा तो हमारा प्रभु से नहीं हुआ है. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ ஆ. அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். கைத்துக்கு அலையிலே போடுங்க. हालेलुया. முட்டி பாப்பா. ये ना वहाँ टक्कर कर देखेगा கட்டடா பாஸ் செல்ஃபி பேசுறோம். और चुपचाप पास चलने के बाद जाके बैठ जाएंगे. செல்ஃபி எடுத்துறோம். ऐसे कलिसिया में जाके बैठ जाएंगे. அங்கங்க முட்டி பாத்து வருவான். यहाँ वहाँ टक्कर कर குழப்பத்தினால அங்கெல்லாம் குழப்பம். ओ गड़बड़ करने वाला आत्मा यहाँ எழுப்புற எல்லாரையும் குழப்பம். अपना विरुद्ध उठने वाला सबको गड़बड़ आएगा. நம்ம யாருக்கு இருக்க கூடாது. लेकिन हम किसी की विरुद्ध उठना நம்ம தேவனுடைய பட்சத்திலே இருக்கணும். हम प्रभु के पास நம்ம रहना தேவனுடைய चाहिए. பிள்ளையாவே हम இருக்கணும். प्रभु की बच्चों बनकर रहना ஆ, चाहिए. கீழே. இதோ ஆ. கைநெருப்பை ஊதி ஆ. தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற ஆ. கொள்ளனையும் ஆ. நான் சிருஷ்டித்தேன். ஆ. எடுத்து நிக்கிரமாக்குகிறவனையும் ஆ. நான் சிருஷ்டித்தேன். ஆ. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆ. எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. படிங்க. இப்படி இருக்கா கை தட்டுறீங்களா? கையில கை தட்டுறீங்களா இருக்கீங்களா? சாது உங்க பரந்தால வரணுமா ஈஸ்வர கை தட்டி வைக்கிறீங்களா? शैतान आपके पीछे आना चाहिए या ताली बजा अल्लाह का नाम लिया। सब लोग ताली बजा कर प्रभु को महिमा करेंगे. உன் மூலமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமான என்ன செய்யாது? आपके विरुद्ध उठने वाला कोई हथियार नहीं सफल होगा. உங்களை வெட்டினா என்ன செய்யாது? வெட்டாது பழகி போவோம். அல்லேலூயா. ஆ. உனக்கு விரோதமாய் ஆ. நியாயத்தில் எழுப்பும் எந்த நாவையும் உலகமாய் நியாயத்தில் எழுப்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். கை தட்டி அதெல்லாம் போடுங்க. हालेलुया. கை தட்டி அதெல்லாம் போடுங்க. நல்ல வாக்குத்தத்தம் வார்த்தை தந்திருக்காரு. अच्छा प्रतिज्ञा वचन प्रभु ने दिया है. நீ குற்றப்படுத்துவாய். तू दोषी दिलाएगा. ஆ. கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு சுதந்திரமும் ஆ. என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று அல்லேலூயா. हालेलुया. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे प्रभु के लोगों, இதெல்லாம் ஊழியக்காரர்கள் சொத்து. ये सब यहोवा की दासों की स्वतंत्रता है. அல்லேலூயா. हालेलुया. இந்த சொத்தை அனுபவிக்க வேண்டும் इस என்றால் स्वतंत्रता को आप अनुभव करना चाहिए. तो அனுபவிக்க வேண்டும் इसको என்றால் अनुभव करना चाहिए. तो நீங்க யாராகணும்? आप सब कौन बनना चाहिए? சொல்லுங்க. யாராகணும்? ஊழியக்காரன் ஆகணும். प्रभु का दास बनना चाहिए. நீங்க ஊழியத்துக்கு இருக்கணும். आप सेवा के अंदर रहना அதாவது चाहिए. சின்ன வேலையாவது ஆண்டுக்கு ஊழியம் செய்யணும். एक छोटा सा काम तो प्रभु के लिए करना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. சின்ன வேலையாவது செய்யணும். ये आके छोटा काम तो ஒரு करना வாயில चाहिए. தூக்கியா செய்யணும். ये कलिसिया को तो साफ ஒரு करना ஆளெல்லாம் ஏன் வரலன்னு चाहिए. கேட்கணும். एक व्यक्ति नहीं आया तो क्यों नहीं आया करके पूछना चाहिए. ஆண்டு சொப்பன மாத்துங்க இருக்காரு. और स्वप्न सिर्फ देखा है. ஆண்டவரே ये प्रभु எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தந்தா. मुझे एक अच्छा लड़का उधर मिला तो அந்த இடத்துல வச்சு நல்ல ஊழியம் செய்யணும். हम दो व्यक्ति मिलकर सेवा करेगा. எப்ப பொறுத்தன? कभी मन्नत சொல்லுங்க. எப்ப பொறுத்தன? கல்யாணம் பண்ண முன்னால शादी के पहले உங்களை சொல்றேன்னா आप सभी को मैं कहता இங்க हूँ. வாய் கொடுத்தாரு எத்தனை விட்டு பேசுறது ஏற்பட்டா நீங்க அப்படியே உட்காருங்க. அன்னைக்கு அது தீர்த்து தச்சு தரீங்க. அல்லேலூயா. हालेलुया. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணீங்க. उस दिन आप आशीर्वाद से प्रार्थना நல்ல करो. மாப்பிள்ளை நல்ல பணம் கிடைச்ச உடனே आज अच्छा लड़का अच्छा पैसा मिलने के ஊழியம் बाद வேண்டாம். मुझे कलिसिया की जरूरत नहीं ஊழியம் है. வேண்டாம். सेवा की जरूरत नहीं இக்கரைக்கு है. அக்கறை வச்சு அக்கறைக்கு இக்கரை வச்சு यहाँ का वहाँ अच्छा है, वहाँ का यहाँ अच्छा है. அப்படி இருக்கு. कितने लोग अब ऐसा रहता है? ऐसा नहीं प्रिय लोगों. ஆண்டவரே சொல்லுவோம் அடியேன் கேட்கிறேன். प्रभु कहो गुलाम सुन रहा है. நம்மளால முடிஞ்ச மட்டும் ஆண்டு ஊழியம் செய்யணும். हम जितना हो सके उतना सेवा करना நீங்க चाहिए. ஜெபம் ஆண்டு எல்லாத்தையும் பார்ப்பார். आप प्रार्थना करके देखो प्रभु सब कुछ நான் देखेगा. சொன்னபடி நீ ஆசீர்வதிப்பேன். हम जैसा कराता वैसा நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். अपना प्रभु हमें आशीष करता है. 2014 வருஷம் நம்மளை ஆசீர்வதிப்பார். ये 2014 में प्रभु हमें आशीष करेगा. प्रभु बड़ा कार्य करेगा. நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் हमें என்றால் आशीष करना நீங்க चाहिए. செய்ய வேண்டிய வேலை என்ன? आप करने के कार्य क्या है? அவருடைய கட்டளையை கருத்தாக கைக்கொள்ளணும். उसकी आज्ञा को ज्ञान से पालन करना அவருடைய चाहिए. வழியில நடக்கணும். उसकी मार्ग पर चलना நீங்க चाहिए. ஜெபம் பண்ணணும். आप प्रार्थना करना நீங்க चाहिए. விண்ணப்பம் பண்ணணும். आप विनती करना இதை चाहिए. செஞ்சாச்சுன்னா इसको करेगा तो அவர் எல்லாத்தையும் தருவார். आप सब कुछ देगा. அவர் தருவாரு. कैसा देगा? 1000 மடங்கு தருவார். காய்ச்சி 10 गुना देगा. ஆசீர்வாதம். நீங்க கடன் வாங்க மாட்டான். तू कर्ज न लेगा. நீங்க கடன் கொடுப்பீங்க. आप उधार देंगे. அதுல சொல்லுங்க. हालेलुया. நீங்க கடன் கொடுக்கணுமா கொடுக்கணும்? आप उधार देना चाहिए कि नहीं? ஆண்டவர் எவ்வளவு செஞ்சாலும் கொடுப்பேன்னு சொல்லுங்க. कितना देगा तो भी मैं देगा. சொல்லுங்க. ஆண்டவர் எவ்வளவு செஞ்சாலும் கொடுப்பேன்னு प्रभु சொல்லுங்க. कितना देगा तो भी मैं दूंगा. ஆண்டவர் எவ்வளவு செஞ்சாலும் கொடுப்பேன்னு சொல்லுங்க. प्रभु देगा तो मैं देगा.
ஆண்டவர் எவ்வளவு இருந்தாலும் கொடுப்பேன்னு சொல்லுங்க. प्रभु कितना भी देगा तो भी नहीं देगा। சொல்லுங்க என்ன பயம் பாருங்க. बोलने के लिए कितना डर लगता है देखो। 5 ரூபாயில 10 ரூபாய் இருந்தா போதும். ओ 5 रुपए के बदले 10 रुपए दिया तो काफी। 10 ரூபாய் இருக்கு, 10 ரூபாய் இருக்குதுல 1 ரூபாய் தசமானம் தந்தா. 10 रुपया देता है का कभी 1 रुपए बराबर दशमांश दिया। இப்போ 1000 ரூபாய் சம்பளம் என்ன வர முடியல. अभी 1000 रुपया आया तो கர்த்தர் சிக்கி போட்டுறாரு. प्रभु उसको बंद करता है। அல்லேலூயா. हालेलुया என்ன அல்லேலூயா சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया। தேவனுக்கு வாங்கணும். प्रभु के पास मांगना चाहिए, हम देना चाहिए। 2016 வருஷம் ये 2014 वर्ष சபைக்கு ஆசீர்வாதமான வருஷம். कलिशा के लिए आशीष पाया हुआ है। हम सब खड़ा हो எல்லாம் जाएंगे, அறிவிப்போ. हम सब खड़ा हो जाएंगे। கொஞ்சம் கூட குறைபடக்கூடாது. जरा भी हम कमी नहीं होने நல்ல देंगे। தீர்மானம் எடுங்க. अच्छे एक निर्णय लेना நான் चाहिए। வசனம் நிறைய சொல்லிட்டே போகணும். எனக்கு நிறைய இருக்கு. बच्चों को मैं बहुत बोल सकता हूँ। எல்லாம் அனுபவிச்சுக்கிறோம். அதனால இதுக்கு மேல பிரச்சனை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. பலராக விட்டுவங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். प्रभु आपका आशीष கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். प्रभु आपका आशीष இப்போ करेगा। இருக்க பார்த்து 1000 கூட உங்களை ஆசீர்வதிக்கிறார். अभी रहने से 1000 गुना प्रभु आशीष करेगा। உங்களுடைய கடன் வாங்குவீங்க. आप कर्ज न लेंगे, कर्ज देंगे। உங்களுடைய கைவியாசத்தை ஆசீர்வதிக்கிறார். आपकी परीक्षाओं को आशीष करता உங்களுடைய है, கம்பெனியை ஆசீர்வதிக்கிறார். आपकी कंपनी को आशीष करता है, உங்களுடைய தொழிலை आपके ஆசீர்வதிக்கிறார். धंधा को आशीष करता है। நம்ம தேவனுடைய अपना परमेश्वर में ऊंचा करता है, कभी न छोड़ेगा। நம்ம கண்ணீரோடு இருக்கிறோம். हम आंसुओं के साथ है, கலக்கத்தோடு இருக்கிறோம். हम घबराहट के साथ है। தேவன் நம்மை பார்த்திருக்கிறார். हमारा परमेश्वर में देखा है, தேவன் நம்மை பார்த்து हमारा परमेश्वर में देखा है, हमें आशीष करता है। உங்களை எழுப்புற வர விடவே இல்லை. अपने विरुद्ध किसी को उठाने जो हमारे विरुद्ध उठता है उसको आने न देगा। உங்க தொழிலுமா ஒருவரும் வர்றதில்லை. आपके धंधे के विरुद्ध कोई भी नहीं உங்க उठेगा, வியாபாரத்திலுமா ஒருவரும் வர்றதில்லை. आपके धंधे के विरुद्ध कोई भी नहीं उठेगा। நீங்க வேலை செய்யறதுல ஒருவரும் ஏற்று நிக்கிறது இல்லை. आप काम करते जगह पर कोई भी आपको विरोध न கைகளை उठेगा। அலையில போடுங்க. हालेलुया। கைகளை அலையில போடுங்க. எங்க போனாலும் பிரச்சனை தான். कहाँ जाएगा तो எங்க போனாலும் போராட்டம் தான். कहाँ जाएगा तो எங்க संघर्ष, போனாலும் நெருக்கம் தான். कहाँ जाएगा तो संघर्ष है। தேவன் செய்ய வேண்டியவன் प्रभु की बच्चों करने के काम है। அப்படி வழி விட்டு வலுசாரி செய்யக்கூடாது. उनकी मार्ग से देखने या बाएं हाथ में नहीं फिरना चाहिए। பக்கத்துல கை பிடிச்சவங்க அக்கா வலுசாரி சாயாதுங்க. நான் சொல்லுங்க தகிட்டு சொல்லுங்க கோபம் அக்கான்னு சொல்லுங்க. बहन जी यहाँ वहाँ मत देखो करके बताओ। அக்கா வலுசாரி சாயாதுன்னு சொல்லுங்க. கரெக்டா அவனுடைய வழியில வாங்க. प्रभु की मार्ग पर आ जाओ। தாவீது சொல்றார் ராஜா. दाऊद कहता है राजा, தாவீது சொல்றார் ராஜா. दाऊद कहता है राजा, பக்கத்துல கை பிடிச்சவங்க தாவீது சொல்றார் ராஜான்னு சொல்லுங்க. दाऊद कहता है राजा। அவர் கத்தராவது வாங்கணும்னு மகிழ்ச்சியா கொண்டு போயிட்டார். प्रभु के भवन में आओ बोले तो खुशी से आया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒன்று மாதிரி அவ்வளவு பேர் வரணும். आज के दिन जैसा है वैसा हमेशा हो। தேவனுடைய ஆசீர்வாதம். प्रभु हमें आशीष करे। எல்லாரும் அப்படி கண்களை மூடுவோம். सब हाथ बंद करेंगे, கண்களை மூடுவோம். आंख बंद करेंगे, அப்படியே நம்ம கொடுப்போம். हम जो है उसको कहेंगे, ஆண்டவரே, ये प्रभु இந்த வசனப்படி என்னை ஆசீர்வதிங்க. इस वचन के अनुसार आशीष எல்லாரும் करो। வாங்க உயர்த்தி சொல்லுங்க. सब लोग कहीं ना ஆண்டவர் இந்த வசனப்படி என்னை ஆசீர்வதிங்க. वचन के अनुसार आशीष இந்த வசனப்படி நான் கீழ்ப்படுகிறேன். சொல்லுங்க உங்களுடைய வசனப்படி நான் ये கீழ்ப்படுகிறேன். वचन को मैं आगे बढ़ உங்களுடைய வழியில நடப்பேன். तुम्हारे मार्ग पर चलूंगा, சத்தமா சொல்லுங்க எல்லாரும் வழியில நடப்பேன். मार्ग पर चलूंगा, உங்களுடைய வழியில நடப்பேன். எந்த சாதி உங்களை தொடாது. कोई भी शक्ति ना छुएगा। சாதி பெருந்தாள் உங்களுடைய வழியில நடப்பேன்னு சொல்லுங்க. உங்களுடைய கட்சியை கருத்தாக கைக்கொள்வேன். हमारे आज्ञा को कि ध्यान से भी पालन करो। எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. हमेशा प्रार्थना करो, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. हमेशा प्रार्थना। எல்லாரும் சொல்லுங்க. सब लोग करो, சொல்லுங்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவேன். हमेशा प्रार्थना करेगा। ஜெபிக்கணும். प्रार्थना करना चाहिए। ஐயா ஜெபிக்கணும். जी आप प्रार्थना करो, ஐயா கட்சியை கைக்கொள்ளணும். जी आज्ञा का पालन நீங்க करो, வழியில நடக்கணும். मार्ग पर चलो। தேவசபையில ஆண்டவர் ஓய்ந்து போறார். इस साल का जो आपको उन्नति சாதாரண करेगा। ஆசீர்வாதம் இல்ல. सामान्य आशीष नहीं है, சாதாரண ஆசீர்வாதம் இல்ல. वो सामान्य ஆயிரம் आशीष கூட உங்களை ஆசீர்வதிப்பார். 1000 गुना आशीष करेगा। நீங்க கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்க மாட்டீங்க. आप कर्ज देंगे, कर्ज न लेंगे। ஏன் எல்லா தேவையும் சந்திக்கும். प्रभु सारे जरूरत को दिलाएगा। ஆசீர்வாதம் நம்ம சொந்தத்துக்கு கொடுப்பீங்க. अच्छी आशीष को सुंदर करने के लिए எல்லாரும் அப்படியே வாங்க உயர்த்துவோம். सब लोग लेकिन हाथ उठाएंगे। வந்திருக்கிற எல்லா பேரும் ஆசீர்வதிக்கும்படியா आए हुए हर एक व्यक्ति आशीष पाने அந்த காலையிலும் பாசிட்டான் கொஞ்சம். काले पास जान सकते பிதாவே உடைய துதிக்க வாழ்த்துகிறோம். ஆசைப்பட ஞானவே இந்த வருடத்தில் ஒரு நாள் துதிக்கமானவரே கொடுத்த நல்ல வாசத்துக்காக நீங்கள் சோதனோம்ப்பா. ஐயோ கடன் கொடுப்பா, இந்த கடன் வாங்காதீங்கப்பா, என் ஜாதிகளை அழுவாய்